ஊருணி நீர் நிறைத்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழும் பேரறிவாளனின் செல்வம் ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன்படும் ஊருணியை போன்றதாகும். திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டி ஊருணியை பார்க்கும்போது இந்த குறள் சட்டென்று தோன்றி நெற்றிப்பொட்டில் அடித்தது. இந்த குறளை மெய்ப்பிக்கும் சம்பவமும் நிகழ்ந்தது. குட்டத்துப்பட்டி மக்களின் வாழ்வாதாரம் இந்த குளத்தின் நீராதாரம். களைகளும் முச்செடிகளும் மண்டிவிட்டால் ஊருணி நீர்பிடிப்பு தன்மையற்று போகும். இதற்கு யார் தீர்வு காண்பது? பூனைக்கு யார் மணிகட்டுவது என்றில்லாமல் தன் கண்முன் காணும் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அப்படித்தான் தாம் உழைத்து உருவாக்கிய டாம்கோ அக்ரோ மெஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் முன் இருக்கும் இந்த அழகிய ஊருணியில் மண்டிக்கிடக்கும் களைகளை அகற்றுவதை தம் கடமையாக நினைத்து செய்து வருகிறார் டாம்கோ நிறுவனத்தின் உரிமையாளர் தாமஸ் அவர்கள். சமூக அக்கறை என்பது எங்கோ யாரிடமோ காட்டுவது மட்டுமல்ல, நம் பாதையில் இருக்கும் கல்லையும் முள்ளையும் அகற்றுவது கூட சமூக அக்கறைதான். ஊருணியில் உள்ள களைகளை தம் நிறுவனத்தில் உருவான எந்திரத்தை கொண்டே தாமே அகற்றுகிறார் தாமஸ். இது குறித்து அவரிடம் கேட்கும்போது, இந்த ஊருணியை நம்பி குட்டத்துப்பட்டி கிராமத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்கின்றன. ஊருணியில் நீர் குறைந்தால் விவசாயமும் அவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். என் ஊர் மக்கள், இந்த உலகுக்கு உணவூட்டும் வேளாண் சமூகத்தினர் பாதிக்கப்படக்கூடாது. இதை நான் மகிழ்ச்சியோடு செய்கிறேன் என்கிறார். ஒரு நிறுவனத்தின் அதிபர் ஒவ்வொரு நிமிடத்தையும் பணமாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். தன் ஊருக்காக, இந்த சமூகத்துக்காக செய்யும் அளப்பரிய சேவை வியப்பை தந்தது. அது மட்டுமல்ல, இதோ வானளாவி நின்று தலையோடு தலை சாய்த்து நிழல் தரும் இந்த மரங்களும் இவரும் இவர் நண்பர்களும் நட்டு வைத்து வளர்த்தவைதாம். விடைபெறும்போது நான் அவரிடம் சொன்னேன், உன்னால் முடியும் தம்பி படத்தின் நாயகன் உதயமூர்த்திக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. தம் ஊரை செழிக்க வைக்கும் ஒவ்வொருவருமே நாயகன்தான். நீங்கள் குட்டத்துப்பட்டியின் நாயகன் என்று அழகிய புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தார் தாமஸ். அந்த புன்னகையில் குட்டத்துப்பட்டி ஊர் மக்களின் ஒட்டுமொத்த சந்தோஷமும் தெரிந்தது. ஊருக்கு ஒருவர் இப்படி இருந்தால் ஊரும் செழிக்கும், உலகமும் வியக்கும். வாழ்த்துகள் தாமஸ்.